இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிளைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம், அதாவது கேவிஎல்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த கேவிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வோல்டேஜ் கொடுப்போம், 5 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோன்னா அந்த சீரிஸில் வர ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி வரும். அந்த சீரிஸில் வர ரெசிஸ்டர் நம்ம வந்து வர வோல்டேஜை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 5 வோல்ட் வந்து ஆக்சுவலி வரும். அதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம். இப்போ இந்த வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 560 ஓம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2.3 வந்திருக்கு. அதாவது 560 ஓம்ஸில் வர இடத்துல வந்து 2.3 V1 நான் எடுத்திருக்கேன். தென் இங்கே வந்து 150 ஓம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் வந்து வருது. தென் நான் 0.6 வோல்ட்டு எழுதிக்கிறேன் இதில். தென் V3 வந்து பார்த்தீங்கன்னா 470 ஓம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு 1.9 அது 2 வருது. நான் 1.2ன்னு எழுதியிருக்கேன். நான் 2 வோல்ட் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து இது மொத்தமாக ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 2.4 வோல்ட் இருக்கா. ஓகே, ஃப்ளக்சுவேஷன் வரதுனால 2.4 வந்து அது சேஞ்ச் ஆகினே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணும்போது 0.4 இருக்குது. தென் 4.4 ப்ளஸ் ஒரு 0.6 வோல்ட் இருக்குது. தென் 5 வோல்ட் வந்து நம்மளுக்கு ஒரு, அதாவது கொடுக்குற இன்புட் வோல்டேஜும் வர நம்ம மொத்தமாக ரெசிஸ்டரில் வர வோல்டேஜும் வந்து சேமாக இருக்குது. சீரிஸில் வர ரெசிஸ்டர் டிவைட் ஆகிற வர வோல்டேஜுமே நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் வோல்டேஜும் வந்து சேமாக இருக்குது. இதுதான் நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லான்னு சொல்கிறோம்.